யூஏயில் கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட்டில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு நல்லாவே ஹீட் வர ஆரம்பிச்சிட்டு இனி ஃபுல்லாகவே ஹீட்டு தான். செப்டம்பர் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ என்ன, நான் ஒரு புது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சியா சீட்ஸை ஒரு கப்பு டெய்லி காலையில் இருந்துச்சுன்னா குடிச்சா ஃபேஸ் நல்லா சேஞ்சஸ் ஆகும், பிம்பிள்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கன்னத்தில் கூட பிம்பிள் அந்த அளவுக்கு இப்போ இல்லை, லிப்ஸுக்கு கீழே மட்டும் எனக்கு எப்போவுமே ஒரு மாதிரி பிம்பிளாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் அதை க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன், எதுலேயுமே சரியான மாதிரியே தெரியல. ஸோ இதையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் டே ஃபஸ்ட்டு நான் குடிக்கிறேன். இது எவ்வளோ தூரம் நான் கண்டினியூ பண்ணுவேன்னு தெரியல. சில நேரம் மறந்துடுவேன், குடிக்காமல் விட்டுருவேன். அதுக்காக தான் இப்படி வீடியோலாம் போட்டாவது அதை ஒழுங்காக கரெக்டாக பண்ணுறானா பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி டே 1, இன்றைக்கி குடிச்சிருக்கேன். என்ன டிஃப்ரென்ஸ்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் இனி வரக்கூடிய வீடியோலலாம் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். எத்தனை நாள் எனக்கு இந்த பிம்பிள்ஸ்லாம் போகுது, ஏதாவது சேஞ்சஸ் தருதான்னு சொல்லி நான் எல்லா நாளுமே அப்டேட் பண்ணுவேன். தென் விஷுக்கு முந்த நாளுங்கிறதுனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் தமிழ் மார்ட்டில் போய் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு தென் சூப்பர் மார்க்கெட்டில் பழம்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது நான் இன்றைக்கி எல்லோ கலரில் ஆப்பிள் பார்த்தேன். ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி தான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ரெட் பார்த்துருக்கேன், க்ரீன் கலர் பார்த்துருக்கேன், பட் எல்லோ கலரில் நான் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தேன். ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. அதெல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, பை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.